வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நம்ம கூட தீரா காதல் படத்தோட டைரக்டர் ரோஹின் வெங்கடேசன் இருக்காரு. ஹாய். ஹலோ. ஹாய். எப்படி இருக்கீங்க? குட், வெரி குட். எப்படி போயிட்டுருக்கு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம்? ஜஸ்ட் ஸ்டார்டட், கொஞ்சமாக போயிட்டுருக்கு. எவ்ரிதிங் இஸ் டன். இப்போ வெறும் ப்ரொமோஷன்ஸ் மட்டும்தான் இல்லையா? ஆல் டன், ஸோ ரெடி வித் தி காப்பி. தீரா காதல் படத்தோட பேர் வந்து இட் ப்ராமிசஸ் அன் இன்டென்ஸ் ரிலேஷன்ஷிப் ட்ராமா, சரிங்களா? ஸோ அந்த பேர் எப்படி வந்துச்சு? லைக் வாட்ஸ் த கனெக்ஷன் டு தி ஸ்டோரி? ஸோ நான் கதையை பிரதிபலிக்கிற டைட்டில் தான் அது. ஸோ இது என்னோடய ரைட்டரும் நானும் ஜிஆர் சுரேந்திரநாத்னு சொல்லி ரைட்ஸ் லாட் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஃபார் லாட் ஆஃப் வீக்லிஸ் அண்ட் நிறைய லவ் பேஸ்ட் ஸ்டோரிஸ், ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் ஸ்டோரிஸ் தான் மேஜராக எழுதியிருக்காரு. அண்ட் அவரோட ஒரு குறுநாவல் ஒன்று, அதில் இருந்த ஒரு சீனை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ண படம் தான் இது. ஸோ அது டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வென் ஹீரோ சென்ட் மீ சம்மரி, அதோட ஒர்க்கிங் டைட்டிலாக தீரா காதல் அப்படின்னு நினச்சார். அதுக்கப்புறம் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் த ஃபிலிம் இட் கம் அப் வித் லாட் ஆஃப் அதர் டைட்டில்ஸ், பட் நத்திங் டாப் தீரா காதல். இதுதான் ஒரு பெஸ்ட் ஃபிட்டாக இருந்துச்சு படத்துக்கு. ஸோ வி யூஸ்ட். இப்போ இந்த ஸோ இட் கேம் ஃப்ரம் அ லார்ஜர் ஸ்டோரி. அதில் வந்து ஒன்லைன் மட்டும்தான் இப்போ இந்த படமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நோ. ஸோ இட் கேம் ஃப்ரம் ஒன் சீன் ஃப்ரம் அ குறுநாவல். ஸோ அதில் வந்து ஒரு there is a chance meeting between the hero heroine or two ex-lovers. Okay. So அந்த பாயிண்ட், அந்த மொமெண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த மொமெண்ட்லேருந்து ஆரம்பித்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு திரைக்கதை பண்ணோம். வாட் அபவுட் தி ஸ்டோரி தட் கம்பெல்ட் யூ? அது மெச்சோர்டான லவ் ஸ்டோரினா எஸ், இட் டீல்ஸ் வித் ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் which happens between people who are married, post marriage, அந்த டைமில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அண்ட் ட்ராமா பேஸ் பண்ணின ஒரு படம். பட் அகெயின் இட் இஸ் அபவுட் ஆல் தீஸ் காம்ப்ளெக்ஸ் இமோஷன்ஸ், பீப்புள் ஹூ ஆர் ஸ்டில் என்ன சொல்கிறது, அவங்க ஹங்கப்புன்னு சொல்ல முடியாது, they don't hate their past. They still, they for some reasons they are not together now. There are so many aspects in the Indian scenario where just the couple are not responsible for breaking up. Okay. So நீங்கள் வந்து இதை கொண்டு போய் வெளி ஊரில் செட் பண்ணிங்கன்னா only the couples will be responsible for their breakup. Okay, புரியுது. ஸோ இந்தியாவில் மட்டும்தான் வந்து it is not the scenario. பல ஃபேக்டர்ஸ் ப்ளே ஆகும் so many பிரேக் ஆகிறதுக்கு. Yeah, so அந்த மாதிரி பிரிஞ்ச ரெண்டு பேர் வந்து அவங்க இவருக்கு கல்யாணம் ஆகி இவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும்போது தற்செயலாக சந்திச்சா என்ன நடக்கும், அங்கேருந்து ஆரம்பிச்ச கதை. ஜஸ்ட் கேரக்டர் ஃபோக்கஸ் ட்ராமாவா இல்லை லைக் யூர் டாக்கிங் அபவுட், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் தான் நடக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேர் பிரிகிறாங்க அப்படின்னா அவங்க மட்டுமே காரணமாக இருக்க மாட்டாங்க, சொசைட்டல் ஃபேக்டர்ஸும் காரணமாக இருக்கும் அப்படின்னு, அதெல்லாமும் இந்த படம் பேசுதா? எஸ், டு அன் எக்ஸ்டென்ட் எஸ், பட் இட்ஸ் மோர் ஆஃப் கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிம். இந்த கேரக்டர்ஸ் இந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் மேஜராக பேசுகிறேன். பட் இந்த சொசைட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் எதுவும் இருக்க போகிறது கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் தி என்விரான்மெண்ட் வி ஆர் ஆல் லிவிங் இன். வெதர் வி லைக் இட் ஆர் நாட், த சொசைட்டி இஸ் ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்சிங் அவர் டெசிஷன்ஸ். ஸோ நம்ம அந்த டெசிஷன்ஸை வந்து இந்த கேரக்டர்ஸும் வந்து தே வில் கோ த்ரூ இன் த ஃபிலிம். பட் இட் வில் நாட் பி வெரி கான்ஷியஸ் ஆர் அவங்க தான் ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கிடையாது. பட் த சினாரியோ இஸ் கோயிங் டு பி தேர். ஃபுல் ஆன் ரிலேஷன்ஷிப் ட்ராமாவில் வந்து எப்படி ஜெய் கரெக்டாக இருப்பார் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஸோ முதல்ல படத்துக்குள்ளே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ். ஸோ அவங்கக்கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் கதை சொன்னேன். அவங்க சொன்ன உடனே அவங்களுக்கு பிடிச்சது. அண்ட் ஷி வாஸ் லைக் வெரி இன்ட்ரெஸ்டட் அபவுட் த ஸ்டோரி அண்ட் த ஃபிலிம் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். வென் ஷி வாஸ் பிஸி வித் another ஃபிலிம், அந்த ஸ்பாட்லேருந்து கூட அப்போ பேசி இந்த சீன் அந்த சீன் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேசுவாங்க. அண்ட் we were waiting for this film to happen with one production. But then eventually it moved to Laika because the other production was busy with their projects and அந்த டைமில் அது நடக்காது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இட் மூவ் டு லைக்கா. ஸோ இங்கே வந்து லைக்காவில் மெட்டீரியலைஸ் ஆனதுக்கு அப்புறமா நவ் த காஸ்டிங் ப்ராசஸ் ஸ்டார்டட். அப்போ இவங்களோட யார் சரியாக இருப்பாங்க, யாரெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு இது பண்ணும்போது வி வெண்ட் அண்ட் நரேட்டட் திஸ் டு ஜெய் சார். ஸோ அவருக்கு வந்து கதை கேட்டோடனே he kind of liked it. So இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்ததுக்கப்புறம் we needed the wife's character. ஸோ இவங்க ரெண்டு பேரோட பேர் பண்ணுறதுக்கு சரியாக யார் இருப்பாங்க
அப்படின்னு யோசிக்கும்போது Sshivada came in. And I already worked with Sshivada. Yeah. This is your first time handling a relationship drama இல்லைங்களா படத்தில்? இல்லை, அதே கண்கள்லேயும் it starts off as one romance and relationship based drama தான். பட் ரொம்ப கான்க்ரீட்டாக படம் ஃபுல்லாக ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியே பண்ணது அப்படின்றது இந்த படம். இந்த ஜானரில் மூவ் ஆகிறது எப்படி இருக்குது? அதான் இட் இஸ் டூ ஏர்லி இன் மை கரியர் டு பேசிக்லி சும்மா இந்த ஜானர் அந்த மாதிரிலாம் ஃபேன்சியாக நம்ம பேசிக்கலாம். இட் இஸ் மோர் அபவுட் த ப்ராஜெக்ட் அண்ட் வாட் எக்ஸைட்ஸ் யூ. தி ஐடியா ஹேஸ் டு எக்ஸைட் யூ அண்ட் தென் அந்த ஐடியாவுக்கு அந்த என்ன தேவையோ அதை நம்ம கரெக்டாக பண்ணணும், அவ்வளோதான். ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் ரிட்டன் வித் டிஃப்ரெண்ட் ரைட்டர். ஸோ அது நான் அவர்கிட்ட பேசும்போது இருந்த ஐடியாவே வேறு. ஸோ அதே கண்கள்ஸ் ஒன் லைன் வாஸ் டிஃப்ரெண்ட் when I started talking, but he gave another twist to it. So this whole அதே கண்களில் வந்து கான் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஐடியா வந்து அவர் தான் கொடுத்தார். வாட் இஃப் that girl who he is going in search for is not just his lover, who is also a con artist அப்படின்னு அவர் சொல்லும்போது it took a different turn altogether. It became a very new film. There was a genre shift and all those things. So அது it fell in place. And இப்போ இந்த படம் வந்து again I was when I'm working with this writer, his ideas contributing to the overall picture will be different. ஸோ அந்த ஐடியா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எப்படி ஒரு சின்ன எலிமெண்ட்ஸாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது கதைக்குள்ளே. அண்ட் வாட் இஸ் பேசிக்லி டிரைவிங் யூ டு கீப் ஃபோக்கஸிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட், அவ்வளோதான் ஐசியே தவிர இந்த ஜானர் அந்த ஜானர் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் primarily I like action thrillers and working on action thrillers and dramas and relationship based dramas. That is, I feel I'm more comfortable working on them. Speaking about Surendranath, unga co-writer, it's nice to see directors collaborating with writers a lot இப்ப. ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்க. ஹவு டஸ் இட் ஒர்க் எக்ஸாக்ட்லி? பிகாஸ் அந்த டிவிஷன் ஆஃப் லேபர் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. 2 பேரும் உட்காந்து எழுதுவீங்களா, இல்லை நீங்கள் ஓகே இந்த ஆஸ்பெக்ட் நான் எழுதிக்கிறேன், டயலாக் நீங்கள் எழுதிங்கன்னு சொல்லுவீங்களா, இல்லை ஹவு டஸ் இட் ஒர்க்? இல்லை, எங்களுக்கு வந்து இது மோர் ஆஃப் தி என்டையர் சீன் வில் பி டிஸ்கஸ்ட். ஓகே, இதுதான் ஃப்ளோ ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். தென் ஹீ வில் ரைட் அ டிராஃப்ட். அதிலிருந்து I will start working on changes. I will suggest changes. Again, that it is a very collaborative effort. We both work together. Okay. But putting words to paper, he does. Okay. With respect to this film. Okay. Yeah, because he's definitely good at it. ஸோ இந்த தீம்ஸை ஹேண்டில் பண்ண படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? லைக் கேன் யூ கிவ் அஸ் a few names? ரிதம். மௌனராகம். ஸோ அந்த இன்னெவிட்டபிள் கம்பேரிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க? லைக் இன்னெவிட்டபிள் கம்பேரிசன்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கேன். பிகாஸ் அகெயின் இட்ஸ் நாட், நான் சொன்ன மாதிரி இது வந்து நம்ம பார்க்காத கேரக்டர்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஆல் ஆஃப் us have one routine. Majority of us follow a routine. So but what one individual does in a day differs from the other person. What one individual has accomplished in a day differs from the other person. But everyone wakes up, everyone brushes their teeth, everyone sets out to go to work. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் விஷயம். ஸோ அந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் யாருக்கு வேணால் எப்படி இருக்கலாம், பட் இந்த கேரக்டர்ஸ் எப்படி இதை டீல் பண்ணுறாங்க, இதில் எப்படி பேன் அவுட் ஆகுது, இட்ஸ் as simple as that. ட்ரெய்லர் போஸ்டர்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ் எல்லாமே ஆல் ரியலி வெல் டன். போஸ்டர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கதை அந்த ப்ரிமைஸ் தெரிகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு தோணுச்சா ட்ரெய்லரில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரிவீல் பண்ணிட்டோம் கதையை பற்றி அப்படின்ற மாதிரி? இல்லை, பட் we wanted also to do that consciously because we wanted the audience to be prepared about what they're looking forward to, or when they're coming to watch the film, I don't want to mislead them. ஏன்னா இது ஆக்சுவலாக இந்த கதை வந்து கொஞ்சம் கத்தி மேல் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இஃப் ஐ டோன்ட் சே வாட் திஸ் ஃபிலிம் இஸ் அபவுட் அண்ட் ஸ்டில் அந்த இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் க்ளோஸ் டவுன் பண்ணி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணால் இட் கோஸ் இன் டு அன் ஏரியா வேர் இட் குட் மீன் டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப். நான் அந்த மாதிரி வந்து யாரும் அந்த ரிலேஷன்ஷிப்பை தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் அது வந்து என்ன படத்தில் என்ன இருக்கோ அது வேணும் அப்படின்றத நம்ம தெளிவாக டிசைட் பண்ணிட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பார்த்து பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் தப்பானா கூட இந்த கேரக்டர்ஸையோ இல்லை இந்த கதையோட இன்டென்ட்டையோ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு பயங்கரமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க? வேர் டிட் யூ டு திஸ், ரைட்டிங்லையா இல்லை லைக்? ஆமாம், ரைட்டிங்லேயே பண்ணது தான்.
because yeah, so there are endless possibilities once for every scene. It can go anyway. புரியுது. பட் இப்படி நடந்தாதான் இந்த மாதிரி ஒரு சினாரியோக்குள்ளே வருவோம் அப்படின்றத. ஸோ we were always moving towards certain plot points. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறதுக்கு எந்த மாதிரி போகலாம் அப்படி தான் நாங்கள் அதை டீல் பண்ணோமே தவிர. அண்ட் we consciously decided certain things which shouldn't be done. Like அதை சொன்னால் கதையில் வர மாதிரி இருக்கும். கதையோட இமோஷ்னல் என்ன சொல்ல வரும், இமோஷ்னல் கோர் என்ன, இது வழியாக என்ன சொல்ல வரும், படத்து வழியாக என்ன சொல்ல வரும், how do you need to basically handle your relationships அப்படின்றத நான் see that's another problem with these படங்கள். என்னன்னா கொஞ்சம் மெசேஜ் சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாது, இதுதான் ஐடியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஆகக்கூடாது. பட் அகெயின் இந்த படத்தை நாங்கள் கருத்தெல்லாம் எதுவும் சொல்லலை. அகெயின் இந்த கேரக்டர்ஸ் எப்படி இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணாங்க, ஓகே, அதுலேருந்து இஃப் தெர் இஸ் அ டேக் அவே, ஓகே, யூ கேன் டேக் இட். ஆர் நீங்கள் அதுக்கு முரண்படுறீங்கன்னா தாராளமாக முரண்படலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வரும்னு நினைக்கிறீங்க. பட் அகெயின் அதான் நான் சொல்கிறேன், சினிமா இஸ் ஒன் ட்ரிக்கி மீடியம் வேர் தி ஆடியன்ஸ் வாண்ட் சர்டன் திங்ஸ் டு ஹேப்பன் in the film. Yes. As an audience, as a person, I might be a different guy. I might probably handle the same situation in a different way. But when it comes to watching a hero and heroine, watching the characters play out certain things, அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியல் சினாரியோன்னு ஒன்று வச்சுப்பாங்க, அவங்களே ஒரு கட்டமைச்சு வச்சுப்பாங்க. ஸோ இப்போ அது இல்லைன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆவாங்க. நீங்கள் சொசைட்டி பற்றி கேட்கும்போது there is one influence always in the decisions you make in life. Likewise, when you're making a film also it is there. There are so many things which is influencing your film and your script from outside. It is basically being contributed when you're developing an idea itself from all sorts of places. Your market decides, film as a market itself decides what you're trying to do, and the audience also decide. But இதெல்லாம் மீறி இதுக்குள்ள இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ்க்குள்ள there has to be a new voice. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் we all are trying to we all run trying to be different from one another yet connect to the audience the way they want the film to. So for them to conceive the film, அவங்களுக்கு வந்து அந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு there has to be multiple factors. They need to eventually like the film. ஸோ அதுக்கான விஷயங்களையும் பண்ணணும், அதுக்குள்ளே நம்ம சொல்கிற விஷயத்தையும் கரெக்டாக சொல்லணும். ஓகே, அதை பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே முயற்சி பண்ணுறோம். நீங்கள் வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஃபுல்லாகவும் குலைக்க முடியாது, அதே சமயத்தில் உங்கள் கதையும் வந்து குலைஞ்சிடக்கூடாது. ஸோ இது வந்து ஆஸ் அ ஃபில்ம் மேக்கராக ஹவு மச் ஆஃப் ஆடியன்ஸஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் யூ வில்லிங் டு அஃபெக்ட் யுவர் ஸ்டோரி while writing? Consciously we don't do it ரொம்ப. So once you finish a draft and once you start getting a feedback, so usually what we do is once we finish a draft and then we start pitching it to a lot of friends and family and people who are basically சும்மா இவன் பண்ணிட்டா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லாமல் who are critical, who genuinely give us proper feedback. அவங்கக்கிட்ட நிறைய சொல்லும்போது ஒரு 4-5 பேர் ஒரே விஷயத்த சொன்னாங்கன்னா நம்ம அதை தப்பாக யோசிச்சிருந்தோன்னா அதை அக்செப்ட் பண்ணி அதை வேற ரூட்டில் எடுத்துகிட்டு போகணும். பட் ஈவன் இஃப் தட் ஒன் particular element changes, it is going to affect your entire flow of events. Okay. So இந்த மாதிரி address பண்ணி if it is still in one area where as makers we like it, as the narrators we like it அப்படின்றது அந்த பேலன்ஸ் வந்துருச்சுன்னா that is when we decide okay, let's take it forward to make this film. இது ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்னு சொல்வீங்களா, இல்லை இந்த ப்ரிமைஸ் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய டார்க்கர் கார்னர்ஸ்க்கும் இது போகும் அப்படின்ட்டு சொல்வீங்களா? ரெண்டு ஜோனுமே இருக்குது. பிகாஸ் வாட் எவர் ஃபிலிம் யூ டேக் without a conflict you cannot do. Once your conflict sets in, it is definitely going to become darker. How dark is what the decision you need to make. It can go into any zone. But நம்ம அதை எப்படி கொண்டு போயிருக்கோம், என்ன ஹேண்டில் பண்ணியிருக்கோம், அதுதான் அந்த டெசிஷன்.
இப்போ இந்த படத்தில் வந்து நீங்கள் எடுத்ததுலேயே வந்து எந்த சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சு? கப்புள் ஆஃப் சீக்வன்சஸ் ஜென்ரலி படம் எடுக்கிறது டஃப்பு தான். பட் கப்புள் ஆஃப் சீக்வன்சஸ் பிகாஸ் கொஞ்சம் அந்த இமோஷன்ஸ் இன்டென்ஸாக இருக்கும். ஸோ சம் சீன்ஸ் வில் ஹாவ் நோ டைலாக்ஸ். ஸோ டைலாக்ஸே இல்லாமல் அந்த இமோஷனை கன்வே பண்ணணும். ஸோ அந்த சீனை வந்து வேர் இட் ஹேப்பன்ஸ், ஹவு இட் ஹேப்பன்ஸ், ஸோ தட் ஹோல் சினாரியோ நம்ம கரெக்டாக டிசைன் பண்ணால் தான் தட் இமோஷன் வில் ப்ளே அவுட் வெல். ஸோ அந்த மாதிரி கப்புள் ஆஃப் சீன்ஸ் ஆர் தேர். அண்ட் சில சீன்ஸ் விச் ஆர் டைலாக் ஹெவி ஆர் ஆல்சோ தேர். பட் அதுலேயும் என்னென்னா சேலஞ்ச், ஒரு வார்த்தை தப்பாக பிளேஸ் பண்ணிட்டா கூட the whole scenario of the scene will change. So நம்ம அந்த premise சொல்றீங்களா? இந்த ஆமா, premise. And also again when two people are talking, நம்ம அந்த வார்த்தைகள் கரெக்டாக விழலை ஒரு கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலைன்னா அந்த மீனிங்கே மாறிடும். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. பட் அகெயின் சேலஞ்ச் அப்படின்னா I already told you the actors were extremely professional. So they knew what they were doing. But then அந்த டைமில் அந்த மேஜிக் ஹேஸ் டு ஹேப்பன் வென் வி ஆர் ஷூட்டிங். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் முதல் தடவை மீட் பண்ணிக்கிற சீன் ஒரு ஷார்ட் இன் ஒரு ஓப்பன் செட். கரெக்டாக அன்றைக்கி தான் வந்து அன்றைக்கி மழை வரவே தேவையில்லை, ஆனால் அன்றைக்கி தான் மழை வந்துச்சு. அண்ட் வி ஆக்சுவலி யூஸ் த லாட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ரெயின் இந்த ஃபிலிம் ஆல்சோ. அன்றைக்கெலாம் மழை வந்துருந்தால் செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் நமக்கு தேவைப்படும் போது மழை வராது, தேவை வேண்டாம் இன்றைக்கி வந்துடாத அப்படின்னும் போது கரெக்டாக வரும். இந்த மாதிரி நாங்கள் பயங்கரமாக. எந்த இடத்துல மழை பெஞ்சது எக்ஸாக்ட்லி? எந்த சீன் எடுக்கும்போது? ஒன் ஆஃப் த இனிஷியல் சீன்ஸ் வென் தே ஆக்சுவலி மீட், வென் ஜெய் அண்ட் ஐஸ்வர்யா மீட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் அ லாங் டைம். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சீன். அவங்க கண்ணிலே பேசிக்கணும், ரொம்ப கம்மியான வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். ஸோ லாட் ஆஃப் எமோஷன்ஸ் அது கரெக்டாக ப்ளே அவுட் ஆகணும்னு ரொம்ப பிளான் பண்ணி ஒரு அரை நாள் ஷூட் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சி, அரை நைட் பேசிக்லி ஷூட் பண்ணணும்னு நினச்சி நாங்கள் பிளான்லாம் பண்ணியிருந்தோம். அண்ட் கரெக்டாக அன்றைக்கி அடிக்குது. ஸோ இதுக்கு மேலே இன்றைக்கி ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லி வி ஷிஃப்டட் த ஹோல் செட்டப் டு அனதர் ஏரியா வே குட் ஷூட் அனதர் சீன். ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் மழை நின்றுச்சு. ஓகே, மழை நின்றதுக்கப்புறம் சரி ஓகே திருப்பி எடுத்து முடிச்சிடலன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு திருப்பி வரும், மறுபடியும் மழை ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி லூசிங் டைம், ஐ எம் லைக் லூசிங் மை எல்லாம் everything was going wrong. But then eventually since they knew what they were doing, அது கரெக்டாக அந்த டைம் அமையும் போது டக் 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 டக்னு முடிச்சிட்டோம். நைஸ் நைஸ் நைஸ். when you're starting a project நீங்கள் எப்படி ஆரம்பிப்பீங்க? கதையிலேருந்து ஆரம்பிப்பீங்களா? அது ஐடியா இல்லை எனக்கு இந்த ஆக்ஷன் த்ரில்லர் நெக்ஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு உள்ளே இறங்குவீங்களா? இட் ஒர்க்ஸ் போத் வேஸ். இப்போ ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது நல்ல படம் பண்ணணும், அவ்வளோதான் தாட். வேறு எதுவுமே இல்லை. இந்த ஜானரில் பண்ணணும், இவங்க நடிப்பாங்க, இவ்வளோ பட்ஜெட்டாக இருக்கும், இது மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கவே இல்லை அந்த டைமில். ஸோ ரொம்ப ஆர்கானிக்காக அது வந்து என்ன ஐடியா என்ன கதை மைண்டுக்கு வருது அதை தான் யோசிச்சு தென் வி ஃபைனலி செட்டில் டவுன் ஆன் சம்திங் இன் தட் அண்ட் தென் வி ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். அப்படி ஒர்க் ஆனது தான். லைக்வைஸ் திஸ் ஃபில்ம் ஆல்சோ ஒர்க் லைக் தட். We didn't think about anything else. Only the story was driving us to or motivating us to do the work. So but then when you fix on a genre, adukana elements you will start thinking. Okay. If next I am thinking I should do an action thriller and I am working towards it. Oh nice. So adukku enna setup, adukku enna what is the conflict which can set in, who the characters could be, what could they be doing, அந்த மாதிரி ரிவர்ஸ்ல யோசிச்சுட்டு இருக்கும். ஸோ இப்போ அப்படி பண்ணிட்டு இருக்கோம். ஓ நைஸ். நான் கேட்க வந்தேன் ஆக்சுவலி உங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆக்ஷன் த்ரில்லர் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள். அது கதை ஃப்ளஷ் அவுட் ஆயிடுச்சா இல்லை எந்த ஐடியாவாக ஃப்ளஷ் அவுட் ஆயிடுச்சு. we working on it. Can you tell us anything about it? Nothing right now because like அதான் அது it's going to take some time. Okay, ரொம்ப நன்றி Rohin. Thank you so much for the interview. Thank you Prashant. Nice meeting you.